எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. சந்தோஷம், திருப்திங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கிற இந்த தேதி நான் என்ன தேதி பேசிட்டு இருக்கிறேன்னா, 2025 பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு தேவையான அளவுக்கு, இன்னைக்கு செலவுக்கு தேவையான அளவுக்கு வருமானம், நிம்மதியுடன் வாழ உடல் ஆரோக்கியம், இதை மட்டும் கொடு ஆண்டவான்னு நாம இறைவனிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அது கிடைத்து விட்டது என்றால், அது போதும் என்று திருப்தி அடைய வேண்டும். அதுவும் சாதாரண திருப்தி இல்லை, ஆத்ம திருப்தி அடைய வேண்டும். இதுதான் உண்மையான சந்தோஷம், திருப்தி. இன்றைக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கா, ரைட். இன்னைக்கு தேவையான அளவுக்கு வருமானம் இருக்கா, ரைட். அது போதும் நினைக்கணும் அப்படின்னு என்னுடைய நண்பர் பாலகுமார் அவர்கள் சொல்லியிருந்தாருங்க. அவர் சொன்ன கருத்து நல்லா இருந்ததுனால அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஒரு கதைக்கு போலாங்க. அருமையான கதை ஒன்றுங்க. அந்த கதை சொல்ல ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. சரி, ரைட், வாங்க கதைக்குள்ளேயே போகலாம். கதைக்கு போகலாம். ஒரு மிகப்பெரிய செல்வந்தருங்க, வெளிநாட்டில் மிகப்பெரிய செல்வந்தர். அவர் பார்க்குற பொண்ணுங்கள் எல்லா மேலேயும் ஆசைப்பட்டாருங்க. அழகை ரசிப்பார். சரி, யாரை ஆசைப்பட்டு அழகை ரசித்தாலும் அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்குவாருங்க. அப்படி அவர் எத்தனை தான் கல்யாணம் பண்ணார்னா 70 கல்யாணம் பண்ணிட்டாருங்க. அவர் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறதுனால அவர் 70 கல்யாணம் பண்ணதில் ஏழை பொண்ணு இருக்குது, பணக்கார பொண்ணு இருக்குது. அவர் மிகப்பெரிய செல்வந்தர் அப்படிங்கிறனால பாராபட்சமின்றி பணக்கார பொண்ணு ஏழை பொண்ணுலாம் பார்க்காம பாராபட்சமின்றி எல்லாத்துக்கும் சரிசமமாக சொத்துக்களை பிரித்து கொடுத்தாரு, சரிசமமாக நடத்துவாருங்க. அவர் கல்யாணம் பண்ணி பண்ணி வெறுத்து போயிட்டார். நான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்து போயிட்டார். இருந்தாலும் மனசுக்குள்ளே கடைசியாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாருங்க. கல்யாணத்தை வெறுத்து இறுதியாக கடைசியாக ஒரு கல்யாணம் பண்ணினார். இதுதான் நமக்கு கடைசி கல்யாணம், இதற்கு மேல் கல்யாணம் வேண்டாம்னு நினச்சார், முடிவு பண்ணார். அதனால் அந்த கடைசி கல்யாணத்தில் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டார், திருப்தி அடைஞ்சார். இனிமேல் கல்யாணமே வேண்டாம், எந்த பொண்ணு மேலும் ஆசை விடக்கூடாது. அப்படி ஆசை வந்து விட்டது என்றால் நாம் உயிரை விட்டு விட வேண்டும். இல்லை அப்படி என்றால் சாமியாராக போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதில் உறுதியாக இருந்தாருங்க. ஆனால் விதி யாரை விட்டது, சும்மா. கல்யாணம் முடிஞ்சு எல்லோரும் சாப்பிட்டு விட்டு கிளம்பிட்டாருங்க. இவரும் புது மனைவியோட சாப்பிட்றதுக்கு டைனிங் ஹால் போகிறாரு. அங்கே சாப்பாடு பரிமாறும் வேலைக்கு வந்த பொண்ணு அழகாக இருந்தனால அந்த பொண்ணு மேலே ஆசை வந்துச்சுங்க. நான் மனம் இது அப்படின்னு வெறுத்து அப்போவே அந்த கடைசி கல்யாணம் பண்ண புது மனைவிக்கு சொத்துக்களை பிரித்து கொடுத்துட்டு அவர் நேராக ஒரு சர்ச்சில் போய் சாமியாரை சேர்ந்துட்டாருங்க. இப்படி ஒரு மனிதனுக்கு சந்தோஷம், திருப்திங்கிற எண்ணம் இல்லை அப்படின்னா அவன் வாழ்க்கை நரகந்தாங்க என்பதற்கு இது நல்ல உதாரணம். இப்படி ஒரு மனிதனுக்கு போதுங்கிற மனமும் சந்தோஷம், திருப்திங்கிற எண்ணம் இல்லை அப்படின்னா அவன் வாழ்க்கை நரகம்தான் என்பதற்கு இது நல்ல ஒரு உதாரணம். முன்னோர்கள் சில பழமொழிகளை கூறியிருக்காங்க. போதுங்கிற மனசே பொன் செய் மருந்து, இருப்பதை கொண்டு இன்பமாக வாழ், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சும். இப்படி பல பழமொழிகள் பெரியவங்க முன்னோர்கள் சிலருக்கு நிறைய பேர் சொல்லிட்டு போயிருக்காருங்க. சிலருக்கு ஆசை என்பது எவ்வளவு வந்தாலும் பத்தாதுங்க. சிலருக்கு ஆசைங்கிறது எவ்வளவு வந்தாலும் பத்தாது, மேலும் மேலும் வேண்டும், மேலும் மேலும் வேண்டும். அது பணமாகட்டும், பொருளாகட்டும், வீடு வாசலாகட்டும், தங்க நகைகளாகட்டும், கார் மற்றும் வண்டி வாகனங்களாகட்டும், போடும் துணிமணிகளாகட்டும், இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆசைகள் எல்லாம் வேண்டும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று சம்பாதித்து சொத்து சேர்த்து கடைசியில் போகிறப்ப என்னத்தை கொண்டு போகிறாங்க, ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. ஒரு மன்னர் ஒருத்தர் உலகம் ஃபுல்லாக போய், உங்களுக்கு தெரியும் இந்த கதை. மன்னர் ஒருத்தர் உலகம் ஃபுல்லாக போய் போர் செஞ்சு எல்லா நாட்டையும் பிடிச்சிட்டாருங்க. எல்லா நாட்டையும் பிடிச்சி கடைசி செத்து போகிறப்ப தான் அவருக்கு என்ன போகிறப்ப ஒன்றுமே கொண்டு போகிறது, எதுக்கு இத்தனை நாட்டை பிடிச்சோம் அப்படின்ட்டு நான் சாவர தருவாயில் மரண வாக்குமூலம் கொடுக்குறாரு. என்னை ஒரு சவப்பெட்டியில் இறுதி ஊரில் கொண்டு போகிறப்ப என் கையை ரெண்டையும் வெளியே தொங்க விட்ருங்க. கை ஆகாசத்தை பார்த்து கிடக்கணும். ஏன் அப்படி கொண்டு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம போகும்போது ஒன்றும் இந்த கையில் கொண்டு போகிறதில்ல அப்படின்னு மக்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சினிமாவில் எப்படி 3 மணி நேரம் வில்லனை திருந்தாமல் கடைசியில் திருந்தணும், அது மாதிரி நெப்போலியங்கிற மண்ணை கடைசி வரைக்கும் திருந்தாமல் கடைசியாக சாவரும்போது திருந்தி அந்த ஒரு உதாரணத்தை நாட்டு மக்களுக்கு சொல்லிட்டு போனாங்க. ஒருவர் காப்பி பிரியருங்க. ஒரு நாளைக்கு 10 காப்பி 15 காப்பி குடிக்கிறாருங்க. ஒரு நாளைக்கு 15 காப்பி குடிச்சிட்டு நைட்டு தூங்க போகிறப்ப அவருக்கு காப்பி மேலே எண்ணமே வரக்கூடாது.
தூங்கி எந்திரிச்சு மறுநாள் காலையில் தான் அவருக்கு அந்த காப்பி மேலே எண்ணமே வரணும். அப்படி இல்லாமல் நைட்டு தூங்குறப்ப கூட இன்றைக்கி இன்னொரு காப்பி குடிக்கலாமா அப்படின்னு நினச்சிட்டாரு அப்படின்னா, அவருக்கு எத்தனை காப்பி குடித்தாலும் சந்தோஷம் திருப்திங்கிறது இருக்காதுங்க. அவர் மனசு ஒரு பாழுங்குப்பை. இந்த மனசு ரொம்ப பழைய மனசு ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ பழைய பட்டுப்புடவைகள் வாங்கப்படும், பழைய டிவி, மிக்ஸி கிரைண்டர் வாங்கப்படும் அப்படின்னு பழைய பொருட்கள் எல்லாம் வாங்குறாங்க. அதுமாதிரி பழைய மனசு வாங்கப்படும் யாராவது கேட்டாங்கன்னா போட்டுட்டு அந்த பழைய பொருட்களை சுழற்சி முறையில் மறுபடியும் புதுசாக வந்துடும். அது மாதிரி பழைய மனசெல்லாம் சுழற்சி முறையில் புதுசாக வருமானா வராதுங்க. இந்த மனசு ஒரு பாழுங்குப்பை. கெட்டுப்போன குப்பையெல்லாம் கூட வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த கெட்டுப்போன எண்ணங்கள், கெட்டுப்போன மனசை வாங்குறது ஆள் இருக்கா? இல்லை. அதை நாம் தாங்க சரி பண்ணிக்கணும். அதை எப்படி சரி பண்ணணும்னா, முன்னோர்கள், ஞானிகள் இருக்கிற புக் எல்லாத்தையும் எடுத்து படித்து பார்த்து, ஒன்றும் இல்லை, போதும் சந்தோஷம் திருப்தி அப்படின்னா போதுங்க. அப்படிங்க நினச்சாவே நம்ம மனசு 100% ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி வித்தியாசமான கருத்து, வித்தியாசமான கதையோட அடுத்த வீடியோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.